பீகார் மாநில தலைநகரான பாட்னா குறைஞ்சது 2500 ஆண்டுகள் வயதான உலகின் மிக பழமையான தொடர்ந்து மக்கள் வாழக்கூடிய தொடர்ந்து தன்னுடைய முக்கியத்துவத்தை அரசியல் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வச்சிட்டு இருக்கக்கூடிய நகரங்கள்ல ஒன்று. பண்டைய காலத்துல பாடலிபுத்திரம் அப்படின்னு அறியப்பட்ட இன்றைய பாட்னா பீகாருடைய வரலாற்றுல மட்டும் இல்லாம இந்திய துணைக்கண்டத்தோட வரலாற்றிலேயும் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நகரம். மகதத்தோட மன்னரான அஜாத சத்ரு கங்கை, சோன், கண்டக் நதிகளோட சங்கமத்துல பாடலி கிராமம் அப்படின்னு ஒரு கோட்டை காவல் கேந்திரத்தை கட்டியதாகவும் நதிக்கரை சார்ந்த இந்த பிராந்தியத்தோட வியூக முக்கியத்துவத்தை உணர்ந்த அவரது மகன் உதயனின் காலத்துல பாடலிபுத்திரம் தலைநகரமா உருவெடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. மௌரிய பேரரசோட ஆட்சியில, அதாவது கிமு 322க்கும் 185க்கும் இடைப்பட்ட காலகட்டத்துல இந்த நகரம் அதோட உச்சத்தை அடைஞ்சிருக்கு. மாமன்னர் அசோகரோட காலகட்டத்துல இந்திய துணைக்கண்டத்தோட பல பகுதிகளுக்கும் விரிஞ்சிருக்குது மௌரிய அரசோட செல்வாக்கு. அசோகரோட ஆட்சியில பாடலிபுத்திரம் கல்வி, கலை, தத்துவம், வணிகம், அரசியல் இப்படின்னு பல வகையிலையும் முக்கியத்துவம் மிக்க நகரமா திகழ்ந்திருக்குது. இந்தியா அப்படிங்கிற நாடு பிரிட்டிஷாருக்கு முன்பே இருந்தது அப்படிங்கிற கதையாடலை இந்திய தேசிய உருவாக்குவதற்கு மைய புள்ளியா பாடலிபுத்திரமே இருந்திருக்கு. இந்தியாவோட பொற்காலம் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய குப்தர் காலத்திலையும் பாடலிபுத்திரம் பெரிய அறிவு மையமா திகழ்ந்திருக்குது. வானியலாளர் ஆரியபட்டர், அரசியல் வியூகர் சாணக்கியர் இப்படி அறிவார்ந்த ஜாம்பவான்கள் பலருக்கு இந்நகரம் தாயகமா இருந்திருக்கு. பாடலிபுத்திரத்திலேருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளார்தான் நாலந்தா பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கிறதுங்கிறத இங்க நினைவுல கொள்ளணும். குப்த பேரரசோட வீழ்ச்சியை தொடர்ந்து புத்தர் முன்கூட்டியே கணிச்சதா கூறப்படுற தீ, வெள்ளம், உள்நாட்டு குழப்பங்கள் இப்படி பல சவால்களை சந்திச்சதோட விளைவா பாடலிபுத்திரம் ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி கிபி 1541 ஆப்கானிய ஆட்சியாளர் ஷேர்ஷா சூரியால இந்நகரம் மீண்டும் அதோட ஒளியை பெற்றிருக்கு. அவர் தான் இந்த நகரத்துக்கு இன்னைய பேரான பாட்னா அப்படிங்கிற பேரை சூட்டி இருக்கிறார். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இப்படி ஐரோப்பியர்கள் அனைவருக்குமே கங்கை நதிக்கரையில பெரும் வர்த்தக நிறுவனங்களை உருவாக்குறதுல முனைப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் பாட்னாவை முழுமையா பயன்படுத்திக்கிட்டவங்க அப்படின்னு பிரிட்டிஷாரை தான் சொல்லணும். இன்றைய வங்காளம், ஒடிஷா, ஜார்க்கண்ட் இவற்றுக்கெல்லாம் ஒரு மையம் போன்று கங்கை சமவெளியில பாட்னா இருக்கிறது அவர்களுக்கு ரொம்ப வசதியா இருந்திருக்கு. பாட்னால இருந்துதான் பட்டு ஏற்றுமதியை பண்ணிருக்காங்க. பாட்னால இருந்துதான் சணல் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. பாட்னால இருந்துதான் ஐரோப்பிய போர்களுக்கான வெடிமருந்து உற்பத்திக்கு மிக முக்கியமான மூலப்பொருளா இருந்த வெடியுப்பை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இவை எல்லாவற்றுக்கும் விட முக்கியமா வரலாற்றுல பெரிய அளவுல மறைக்கப்பட்ட ஓபியம் உற்பத்தி மையமாகவும் பாட்னாவை தான் பிரிட்டிஷார் வச்சிருந்திருக்காங்க. மலிவு விலை ஓபியம் உற்பத்திக்கு பீகாரோட விவசாயிகளை சுரண்டி இருக்காங்க. இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் குறைஞ்சது 1.5 நூற்றாண்டு சீனாவுக்கு ஓபியத்தை அனுப்பி அந்நாட்டை கெடுத்தளிச்சதோட பல ஆயிரம் கோடி போதை பொருளாதாரத்தையும் நடத்தி இருக்காங்க பிரிட்டிஷார். எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, வரலாறு நடிகளும் இந்த பிராந்திய மக்கள் சுரண்டப்பட்டிருக்காங்க. இங்க தொடரக்கூடிய ஏழ்மைக்கும் வறுமைக்கும் இந்த வரலாற்று தொடர்ச்சியும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இதனூடாதான் பிரிட்டிஷார் இந்தியாவோட தலைநகர கல்கத்தால இருந்து 1911 புதுடெல்லிக்கு மாத்தினாங்க. தொடர்ந்து 1912 வங்காள மாகாணத்தை பிரிச்சு பீகார் மற்றும் ஒடிசா மாகாண தலைநகரா பாட்னாவை அறிவிச்சாங்க. அப்ப புதியதா கட்டமைக்கப்பட்ட நகரத்தோட விரிந்த பகுதியை தான் இன்னைய பாட்னாவா நம்ம பார்க்கிறோம். ஒரு நவீன தலைநகரை உருவாக்குற நோக்கத்தோட கட்டமைக்கப்பட்ட நகரம் அப்படிங்கிறதுனால பாட்னாவோட பல பகுதிகள் நமக்கு இன்னைக்கும் புதுடெல்லியை நினைவூட்டக்கூடியவை. தலைமைச் செயலகம், உயர்நீதிமன்றம், கொலேஜியட் பள்ளி, ஆளுநர் மாளிகை இந்த கட்டிடங்கள் எல்லாம் இந்தோ சார்சனிக் கலையை பிரதிபலிக்கக்கூடிய அற்புதமான கட்டிடங்கள். பாட்னாவை அதோட அழகோட பராமரிக்கிறதுல பீகாரிகள் ஓரளவுக்கு அக்கறையோட செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 1936 ஒரிசா தனி மாகாணம் ஆகிட்ட நிலையில பீகாரிகளுக்கு மட்டுமே ஆன நகரமாயிருக்குது பாட்னா. ஆனாலும் இன்னைக்கும் வங்காளிகள், ஒடியாக்கள் அப்படின்னு பல மொழியினரும் வாழக்கூடிய காஸ்மோபாலிட்டன் தன்மையை பாட்னால பார்க்க முடியுது. தமிழர்களும் இங்க கொஞ்சம் போல வசிக்கிறாங்க. இந்த பண்பாட்டு பரிமாற்றம் எல்லாவற்றையும் பீகார் உள்வாங்கிட்டு இருக்கு. பீகார்ல இட்லி கிடைக்குது,
பாட்னால சர்வசாதாரணமா கிடைக்குது. 20 ரூபாய்க்கு 4 இட்லி தராங்க. துண்டு துண்டாக்கி சின்ன தொன்னையில சட்னி ஊத்தி பொடி தூவி தராங்க. ஒரு 2 இட்லி அல்லது 4 இட்லி அதை வச்சு அப்படியே கட் பண்ணி கொடுக்குறாங்க. இது தேங்காய் சட்னி போன்ற ஒரு சட்னி. இது கிழக்கில் எப்போதுமே இந்த விஷயத்தை தொடர்ந்து பார்க்க முடியுது. பீகாரில் மட்டும் இல்லை, ஜார்க்கண்டில் இதை பார்த்துருக்கேன், ஒடிசாலையும் இதை பார்த்துருக்கேன். இட்லி இங்கே வேற ஒரு ரூபம் எடுத்திருக்கு. ஆனால் கிழக்கு பண்பாட்டில் இட்லிங்கிறது இருக்கு. இந்திய சுதந்திர போராட்டம், நெருக்கடி நிலை எதிர்ப்பு போராட்டம், மண்டல் போராட்டம், இந்தியாவோட கூட்டணி யுகத்துக்கான வியூக முன்னெடுப்பு நிகழ்வுகள்னு நவீன காலத்திலேயும் இந்தியாவோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற நகரங்கள்ல ஒன்னாகவே எப்பவும் இருந்திருக்கு பாட்னா. பீகாரை புரிஞ்சுக்க பாட்னாவுடைய வரலாறு மட்டுமல்ல, அதோட சமகால சூழலை அறிஞ்சிருக்கிறதும் முக்கியம். ஏன்னா நகர பண்பாடு அப்படிங்கிறது பீகாரை பொறுத்த அளவுல அநேகமா பாட்னாவை தாண்டி பெரிய அளவுல வளரவே இல்லை. இந்த 2025லயும் 80% பீகாரிகள் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. நகரங்கள் அப்படிங்கிற வரையறையில வரக்கூடிய பல ஊர்களும் கூட கிராமிய பண்பாட்டோட தான் இருக்கு. பெரிய ஊர்களும் கூட இதற்கு விதிவிலக்கு இல்லை. உலக புகழ்பெற்ற நாலந்தாவா இருக்கட்டும் அல்லது புத்தர் ஞானம் பெற்ற புத்தகயாவா இருக்கட்டும், அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பெரிய அளவுல நகர பண்பாட்டோட இல்லவே இல்லை. என்னை சுத்தி 2 பாலங்கள் போகுது. நான் அதனோட மையத்தில் இருக்கேன். பக்கத்திலே தான் ஒரு ரயில் நிலையமும் இருக்கு. பீகார் எதையா இருந்தாலுமே அதோட கிராமத்தன்மையோட மாத்திக்கக்கூடிய சூழல்ல தான் இருக்கு. அப்படி பார்த்தா 90% மக்கள் பீகார்ல இன்னும் கிராம பண்பாட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும். இவர்கள்ல 90% மக்கள் இன்னமும் விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல தான் இருக்காங்க. இத்தகைய சூழல்ல தான் பொருளாதார நெருக்கடி காரணமா பீகாரை விட்டு அவங்க வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும். கிராமங்கள்ல கிட்டத்தட்ட 3ல் 1 குடும்பத்துல வீட்டுல ஒருத்தர் புலம்பெயர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல கேட்க முடியுது. இந்தியாவில் பீகார் மக்கள் தொகை 13 கோடி அப்படின்னு சொன்னாலும் வீட்டை விட்டு புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய பீகாரிகள் எண்ணிக்கை 3 கோடி அப்படின்னு சொல்றாங்க. பல மாநிலங்களோட மக்கள் தொகையை காட்டிலும் பெரிய எண்ணிக்கை இது. பீகாருக்கு மட்டுமல்ல, தேசிய அளவுலையும் கூட இது ஒரு மிக முக்கியமான தீவிரமான பிரச்சனை. வேளாண்மையை தாண்டி வேளாண்மை சார்ந்த தொழில்மயமாக்கல், உணவு பதப்படுத்துதல், அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை, மதிப்பு கூட்டுதல், இப்படியான துறைகள் எல்லாத்தையும் மேம்படுத்தணும். மித்திலால ஒரு மக்கானா உணவு பூங்கா அமைக்கணும், தர்பங்கால மாம்பழ உணவு பூங்கா அமைக்கணும். இப்படி பல உணவு பூங்காக்கள் பீகாருக்கு வேணும். குளிர்பதன சங்கிலி உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற குரல் எல்லாம் எங்க பார்த்தாலும் கேட்க முடியுது. பீகார் கிராமங்களை தேசிய அளவிலான சந்தைகளோட இணைக்க நல்ல போக்குவரத்து கட்டமைப்பை உருவாக்கணும். மின்சாரம், சாலைகள், ரயில் பாதைகள், இப்படி மாநிலத்தோட உள்கட்டமைப்பு வசதிகளை வளர்த்தெடுக்கணும். இளையோரோட மனித வளத்தை மேம்படுத்த திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கணும். எதிர்காலத்துக்கு திட்டமிட்டு அதற்கேற்ப கல்வித்துறையை சீரமைக்கணும். இப்படிங்கிற குரல் எல்லாம் சகஜமா கேட்க முடியுது. இந்த குரல்களை எல்லாம் கேட்கும்போது பீகார் மட்டுமல்ல, இந்தியாவோட எந்த கிராமத்தினுடைய விவசாயியோட முகமும் நம் மனதுக்கு வந்துட்டு போறத உணர முடியும். அப்படி பார்த்தா இந்தியா தன்னுடைய கொள்கை வகுத்தலை மாற்றி சிந்திக்க வேண்டிய ஆழமான தேவையை நமக்கு பீகார் தீவிரமா உணர்த்துறதா நினைக்கிறேன். ஒரு பெரிய பிரச்சனையை நாம சுமந்துகிட்டு இருக்கோம். நீண்ட காலத்துக்கு இதை ஒத்தி போட முடியாது. மக்களுடைய தேவையை நலத்திட்ட உதவிகள் போன்ற குறுகிய கால தீர்வுகளை மட்டுமே வச்சு பூர்த்தி செஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லி தோணுது. பீகார் 2025 தேர்தலில் ஜெயிக்கிறவங்க யாரா வேணா இருக்கலாம். ஆனா பீகார் மக்கள்கிட்ட பேசின வகையில அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி இதுதான்: இனியும் இந்த வறிய சூழலை சகிச்சிக்க முடியாது. அந்த வகையில பீகாருடைய குரலை கிராமப்புற இந்தியாவோட குரலாகவே பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில கிராமப்புற தமிழ்நாட்டோடைய குரலையும் சேர்த்துதான் அது பிரதிபலிக்கும்.